ஹாய், இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் அடிச்சிருக்கிறேன் பாருங்கள். ஒரு டிசைன் ப்ளவுஸு. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்து அடிச்சிருக்கிறேன். உள்ளே வந்து சாரியோட கலர் ட்ரையாங்கிளும், மேலே வந்து ப்ளவுஸோட கலரும். அதுக்கு வந்து ஒரு கோதுமை பீடு கொடுத்து இது பண்ணியிருக்கிறேன். லேஸ் சைடு ஃபுல்லாக லேஸ் கொடுத்துருக்குறேன். கைக்கு அதே மாதிரி அடிச்சிருக்கிறேன். இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இதுதான் இதோட சாரீ. இதுக்கு அளவு கொடுத்த ப்ளவுஸும் நான் அடித்தது தான், நானே ஃபஸ்ட் அடித்தது தான். அது பாருங்கள் என்ன மாதிரி ஒரு டிசைன் வச்சுருக்குறேன். ஒரு 3 லீஃப் வர்ற மாதிரி அடிச்சுட்டு இங்கே கைக்கு வந்து 2 லீஃப் இருக்கிற மாதிரி இதை அடிச்சிருக்கிறேன். பைப்பிங் கொடுத்துருக்கு. இது நான் தைச்ச ப்ளவுஸ் தான், அதையே அளவு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நேற்று ஒருத்தவங்க கேட்டாங்க, அக்கா நீங்கள் எப்படிங்க்கா ப்ளவுஸ் அடித்து பழகுனீங்க, நீங்கள் எப்படி ப்ளவுஸ் கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு நான் வந்து திருப்பூரில் வந்து டெய்லரிங் பனியன் கம்பெனிக்கு டெய்லராக தான் போயிட்டுருந்தேன். அப்போ வந்து எனக்கு ப்ளவுஸ் அடிக்கணும் ரொம்ப ஆசை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ப்ளவுஸை பிரித்து ஃபோம் வச்சு அயன் பண்ணி தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் யூடியூப்லாம் பார்த்துட்டு தான் ஒவ்வொன்றும் கற்றுக்குவேன். எனக்கு யாரும் ஏன்னா டெய்லரிங் கிளாஸ் போகிறதுக்கு டைம் இல்லை, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும். அப்போ அந்த மாதிரி பிரித்து தைச்ச ப்ளவுஸ் தான் இது. என்னோடய ப்ளவுஸு எடுத்துகிட்டு வந்து எல்லாம் அயன் பண்ணி தைச்சிட்டேன். என்ன தெரியுமா, எக்ஸ்ட்ரா துணி விடுவோம்ல, அளவு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா துணி விடாமல் தைச்சிட்டேன். இறக்கமும் அதே மாதிரி கம்மியாக போச்சு. சைடில் வந்து உள்ள துணியே இல்லை. ஒரே ஒரு நாள் கட்ட முடிஞ்சது, அதுக்கப்புறம் கட்ட முடியல. ஏன்னா ரொம்ப லீனாக இருக்கும். அப்போவே அளவாக தைச்சிட்டேன். ஏன்னா அந்த இதில் பிரித்து அடிக்கும்போது அந்த இருந்த அளவுலேயே தைச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா துணி விடுறது எனக்கு தெரியல. அப்புறம் அந்த மிஸ்டேக்கை அதுலேருந்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி தைச்சேன் நானே. இந்த மாதிரி ட்ரை பண்ணி தைச்சிட்டு இந்த அளவுக்கு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறேன். இப்போ இவங்க வந்து என்கிட்டே தான் கொடுக்குறாங்க. 5 வருஷமாகவே நான் இங்கே வந்ததுலேருந்தே 5-6 வருஷமாக என்கிட்டே தான் தைச்சிட்ருக்குறாங்க. இப்படி தைச்ச நானே இப்படி தைக்கும்போது டெய்லியும் அதாவது ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் எடுத்து டெய்லி கற்றுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் கிடைக்கும். படிப்பாக இருக்கட்டும், படிப்பு வரலையான்னு சொல்லிட்டு புக்கை மூடி வைக்காமல் நான் பாப்பாட்ட சொல்லுவேன், புக்கை மூடி வைக்கக்கூடாது. டெய்லி 1 மணி நேரம் வரலன்னாலும் பரவாயில்ல, எடுத்து திறந்து ஒவ்வொரு லைனாக படிச்சுப்பார். 10 நாளைக்கு படிச்சோம்னா 11 நாளைக்கு அது என்னன்னு புரிஞ்சுக்கும். அதே மாதிரி தான் வேலையும். ஒரு நாளைக்கு தைச்சி பார்த்தோன்னே முடியலன்னு விடாமல் டெய்லியுமே அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா 10ஆவது நாள் நமக்கு அந்த வேலை கரெக்டாக வந்துடும். முயற்சி செஞ்சோம்னா முடியும். ஒரே நாளில் முடியலனாலும் 10 நாள் முயற்சி பண்ணோம்னா ஒரு நாள் முடியும். அதை மட்டும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.